ஏன்டி கேட்டுக்கணும்? ஏன்? இல்லை, ஏற்கனவே வாங்குறதே நிறைய இருக்குது. அ அதை வச்சுக்கிட்டு டேடி படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. இது வேற உங்களுக்கு ஆல்ரெடி வரத கேட்டு சர்வேவே வாங்கிக்கணுமா? பண்ணணும் இங்க. திணறிக்கிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் நானு. இதுல ஏன் அப்படின்னே தெரியல, ரொம்ப விளையாட்டு. கஷ்டப்படுறாங்க. எஸ்கேவுக்கு என்னோட வலிய மட்டும் வாங்கிடாத எஸ்கே. ரொம்ப கஷ்டம். கடவுள்கிட்ட தான் இருக்கு. இல்லை சர்வே பண்ண ஜேகே, நான் முடியாது. என்ன சொல்கிறேன்னா, ஒரு வேளை அப்படி அதுக்கு சாப்பிட சாப்பிட மாட்டேங்குதுன்னா ஊசி மூலிமா எடுத்து கொஞ்சம் மீடியம் சைஸ் ஊசி வாங்கிக்கிட்டு பால், முட்டை, இல்லைன்னா தயிர் சாதம், பால் சாதம் அந்த மாதிரி மிக்சியில் அடிச்சுட்டு லிக்விடாக அதை கொஞ்சம் பெரிய ஊசியில் இழுத்துட்டு சைடில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை, 3/4 மணி நேரத்துக்கு ஒரு முறை, இல்லை 1 ஹவருக்கு ஒரு முறையாச்சும், இல்லைனா ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டியாச்சும் கொடுக்க ட்ரை பண்ணலாமான்றதுக்கு கேட்குறேன். ஆனால் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. இதெல்லாம் கிரிட்டிக்கல் தான் அது. நாங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல முடியாதுல்ல. அந்த இடத்துல கையில் வச்சு தூக்கிட்டு பார்க்குறவங்களுக்கு தான் அருமை தெரியும். ஆமா. ஏன்னா வாழ்க்கை அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது. நானு நாங்களும் ஒரு வேளை சாப்பாடு எங்க டாடி, கிடைக்கல எங்கேயுமே. அந்த எஸ்கேடின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு ஹாய் சொல்லிட்டு அப்புறம் ஹாய் சொல்லு. எஸ்பிடி வாங்க. சொல்லு டாடி நீ. எஸ்பிடி எமர்ஜென்சி எப்படி இருக்கீங்க? ஆ, அதான் வளர்க்குறவங்களுக்கு தான் கஷ்டம் என்னன்னு தெரியும். ஓ, அப்படி சொல்கிறீங்களா எஸ்கே? இல்லை இல்லை இல்லை, யாருமே அவங்கள பற்றி சொல்லலாம் தெரியாதுல்ல எஸ்கே. ஒவ்வொருத்தருக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை மறந்து தான் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறோம், சிரிக்கிறோம், போகிறோமே தவிர கஷ்டம் இல்லாதவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. சொல்லு டாடி. எங்களுக்கு டெய்லி சிக்கன் தான் நாங்கள் போடுவோம். ஒரு நாள் சிக்கன் கிடைக்கல இங்கே. கடையே இல்லை, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான், சிக்கன் இல்லைன்னுட்டு. ஹாய் இசை. ம், சொல்லுங்க. ஃபீல் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு அப்படியே தூங்கிட்டோம் நானும் சொன்னியும். அப்போ என்ன ஆச்சுனாக்கா, கனவே எனக்கு எப்படி வருதுன்னா, அழுகுறேன் பயங்கரமா. ஐயோ ஆண்டவா, என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுங்க, பட்டினியில் இருக்குது நாளும் அப்படின்ட்டு அழுகுறேன். கனவுலேயே தேம்பி தேம்பி வெளியிலே தெரியுது அது, அந்த ரியாக்ஷன் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு பாருங்க. காலைல ஏஞ்சி சுமிக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரிலாம் கனவு வருது. அந்த ஒரு ம், வேளை ஒரு நைட்டு சாப்பிடாததால போடாததுக்கு. அது அவ்வளோ ஒரு ஃபீல் ஆயிருக்கு எனக்குள்ள. ஹாய் தம்பி, ஹலோ. வாழ்க்கையே வெறுத்த மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோ ஒரு இதுவாக போச்சுங்க. அதே மாதிரி தான் எங்கள் பாப்பாவுக்கு திடீர்னு குட்டியில் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டா சடனாக. அது ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி வந்துடுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, நல்லா குண்டாக இருந்தா பாப்பா. சடனாக அப்படியே வெயிட் லாஸ் ஆகிட்டு வாமிட்டு, லூஸ் மோஷன், வாமிட்டு, லூஸ் மோஷனு. அப்படியே அந்த ஒரு பாத்திரத்தில் தண்ணி தண்ணி மட்டும் தான் குடிப்பா, வாய் திறக்க மாட்டா. எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டு இப்படி அழுத்தி பிடிச்சி ஊசியை வச்சு பாலை கொடுத்தா கூட அப்படியே வாமிட் பண்ணிடுவான். அந்த பாத்திரம் தண்ணி வைக்கிற பாத்திரத்தை தண்ணி குடிச்சிட்டு இப்படியே இருப்பா. அந்த பாத்திரத்துக்குள்ளேயே இருக்கும். தண்ணி குடிப்பா, வாமிட் பண்ணுவா, லூஸ் மோஷன் ஆகும். அப்படியே இப்படியே இருப்பா. ஒன்றுமே இல்லை ஆளு. அவ்வளோதான், அவள் போயிட்டான்னு நாங்கள் நினச்சிட்டோம். ஆனால் அன்டைம் நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் இவங்க சொன்னாங்க, அப்படி விட்டுறக்கூடாது, அவளை நம்ம பார்க்கணும், அவளை பார்க்கணுன்னு. என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த டைம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு, அங்கே கூட்டிகிட்டு போய் 2 ஊசி போட்டாங்க. அவளுக்கு சுத்தமாக அந்த உணர்ச்சியே இல்லை. அவங்க ஊசி போடுறாங்க, ஒரு காலில் 2 2 3 ஊசியே போட்டாங்க. ஒன்றுமே தெரியல, அப்படியே விழுந்து கிடக்குறா. அதுக்கப்புறமா ஒரு 2 3 நாளாகி ரெக்கவர் ஆகி ஆனா. அப்பா, அதுக்குள்ளே அவள் என்ன குட்டி தான் இருந்தாலும் அதை கண்ணில் பார்க்குறப்போ ஃபேஸ் பண்ண எனக்கு முடியல அதெல்லாம். அவங்களுக்கு ஊசி குத்துனா கூட பார்க்க மாட்டேன் நான் எனக்கு. ஏன்னா கண்ணால் பார்க்க முடியாது. ஏன்னா வளர்த்த பாசம் இல்லை, அது கஷ்டமாக இருக்கும். ஆமாம் எஸ்கே, எங்களுக்குன்னு இருக்கிறது இப்போ இவங்க 4 பேர் தான் எஸ்கே. முன்னாடி டாம்ஸி மட்டும் இருப்பாள், அதுக்கப்புறம் பாப்பா இருந்தா, இப்போ பிங்கியும் பட்டுவும் சேர்ந்துட்டாங்க, இப்போ 4 பேர் ஆயிட்டாங்க. முன்னாடிலாம் டாம்ஸி மட்டும் இருந்தப்போ நான் எவ்வளோ வாங்கிட்டு வந்தாலும் நான்வெஜ் ஈரல் தான் அவள் சாப்பிடுவாள். அவளுக்கு ஈரல் அப்படியே போட்டிருக்கோம், மீந்துடும் அது. பால், சில ஈரலாக இருக்கட்டும். எல்லாமே அப்போ இன்னும் கொஞ்சம் நான் நிறையவே சிக்கன்லாம் வாங்கிட்டு வருவோம், நிறைய இப்போ அவ்வளோ சாப்பிட்றத குறைச்சிட்டோம். அவளது மீந்து போய் எத்தனை நாய் சாப்பிடும்னா அவ்வளோ நாய் சாப்பிடும். ஏன்னா நிறைய போடுவோம், அவள் சாப்பிடவே மாட்டாள். நாங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுவோம் அவளை சாப்பிட வைக்கிறதுக்கு. பட் அவள் விருப்பப்பட்டாதான் சாப்பிடுவா. இல்லை, அவள் எப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் விரதம் இருப்பாள், மீதி 4 நாள் 3 நாள் சாப்பிடுவாள். அப்படி தான் அவள் சாப்பிட்டுட்டு இருப்பாள். பட் அவளுக்காக நாங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாப்பா வந்தா, கொஞ்சம் அவளையும் பார்த்துக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இப்போ 4 பேர் ஆனதுக்கப்புறம் இப்போ கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு ஈரல் கிடைக்க மாட்டேங்குது. அது மாதிரி. ஆனாலும் என்ன பண்ணுறது, இவங்கள இப்போ எப்படின்னா 4 பேர்னால் இப்போ நாங்கள் இவங்கள ஜஸ்ட்டு ஒரு பப்பியடாக பார்க்கல. அவங்க எங்களுக்கு ஒரு குழந்தையாவோ ஒரு குட்டியாவோ தான் தெரியுறாங்க. ஸோ நாங்கள் எப்படி 2 பேரும், எங்களுக்கு 4 பேர். அப்படி தான் நாங்கள் அவங்கள பார்த்துக்குறோமே.